மிஸ்டர் ரகு, உங்க மனைவிக்கு இதுவரை 2 தடவை கரிச்சதை வாயிட்டதால அவங்க நீ தாயாகிற வாய்ப்பே இல்லைன்னு முடிவுக்கு வர்றது ரொம்ப தப்பு. என் மனைவி கண்டிப்பா பிள்ளை பெத்துக்குவாங்க. இந்த தடவை மாதவளுக்கு தவறுனதும் அவங்கள நம்ம கிளினிக்ல சேர்த்துருங்க. அவங்களுக்கு மறுபடியும் கரிச்சிதைவு ஏற்படாம பாத்துக்கிறதும் தங்கமான குழந்தைய கையில கொடுக்கிற பொறுப்பும் நம்ம மதிசரோடது. டாக்டர், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? பயப்படாதீங்க. வாட் ஐ மீன் இஸ், உங்க மனைவி பிள்ளை பெத்தருவாங்க பாருங்க, அப்ப சொல்லுங்க தேங்க்ஸ் எல்லாம். இந்த மருந்த நேரம் தவறாம சாப்பிடணும். சாப்பிடுறதோட கூட உங்க மனைவி கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்யணும். ஓகே. ஏமா சீதா, எக்ஸசைஸ் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டியா? உங்க அசிஸ்டன்ட் வசந்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. குட், போயிட்டு வாங்க. வரேன் டாக்டர். வசந்தி, இப்ப நமக்கு வந்திருக்கிற லெட்டர்ஸ் பார்க்கலாமா? ஓகே சார். வந்திருக்கிற லெட்டர்ஸ்லயே இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் லெட்டர். இஸ் இட்? ரீட் இட். டாக்டர் மது சார், என் பேர் ராஜேஷ், வயது 30. ஐ லைக் ஃப்ரீ லவ் சொசைட்டி. இஷ்டப்பட்டவங்களோட ரொம்ப ஃப்ரீயா காமதாகத்தை தீர்த்துக்கிறதும் பொறுப்பும் கட்டுப்பாடும் இல்லாம ஜாலியா சுத்துறதும் ஃப்ரீ லவ்ல உள்ள சிறப்பு அம்சம். அந்த நல்ல வாழ்க்கைய மனுஷன் விட்டுட்டு திருமணம் சம்சாரம்னு பழைய சம்பிரதாய வழியில நடந்து சேத்துல கால் வைக்கிறாங்கிறது என் அபிப்பிராயம். என் அபிப்பிராயம் கரெக்டா இல்லையா, நல்லதா கெட்டதா, இத சொல்ல வேண்டியது நீங்க தான். எனக்கு ஏற்படுற சந்தேகத்தை எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட யோசனை கேட்டு நடக்கிறது எனக்குள்ள வழக்கம். விலை மதிப்புள்ள உங்க நேரத்தை நான் வீணாக்கலன்னு நினைச்சா இந்த விஷயத்துல எனக்கு யோசனை சொல்லி சரியான பதிலை எழுதுங்க. உங்கள் அன்புள்ள கே ராஜேஷ். இதுக்கு உங்க விளக்கம்? இட்ஸ் a good question. நாம் இந்த கிளினிக் ஆரம்பிச்சு இதுவரைக்கும் யாரும் எந்த லெட்டர்லயும் இந்த அளவுக்கு உபயோகமான ஒரு கேள்வியை கேட்டதில்லை. இந்த லெட்டருக்கு சுருக்கமான பதில் சரி வராது. He deserves a detailed reply. விஷயங்களை விவரமா விளக்கி பதில சொன்னாதான் இந்த ராஜேஷ்க்கு இல்ல, ராஜேஷ் மாதிரி சந்தேகம் உள்ள எல்லாருக்கும் இது உபயோகமா இருக்கும். அதாவது காம உணர்ச்சி இளம் பருவத்தில் எந்த வயதிலே உண்டாகிறது, இது 13 வயதை அடையும் போது எந்த அளவுக்கு வேகத்தை அடைகிறது, காம உணர்ச்சி பெருகிய ஆண் பெண்களிடையே எந்த மாதிரி எண்ணங்கள் உருவாகின்றது, திருமணம் என்ற நல்ல ஏற்பாட்டை பற்றி அவர்களின் அபிப்பிராயம் எப்படி இருக்கும், இதையெல்லாம் விவரமா சொல்லணும். திருமணம் எவ்வளவு புனிதமானது என்பது உலகம் முழுவதும் ஒத்துக்கொண்ட மறுக்க முடியாத உண்மை. ஜாதி மத குல வேறுபாடுகளினாலும் வட்டார பழக்க வழக்கங்களை பொறுத்தும் திருமணம் நடத்தும் முறைகளில் மட்டும் சில மாற்றங்கள் இருப்பது சகஜம். உடல் உறவுக்கு மொழி ஒரு தடையில்லை. அளவுக்கு மீறிய உடலுறவால் ஆணின் விந்து அதிகமாக நஷ்டமடைகிறது. காம உணர்ச்சி ஆணுக்கும் பெண்ணுக்கும் முதலிரவில் தான் உண்டாகும் என்று பொதுவாக நினைக்கிறார்கள். அது தவறு. இளமை பருவத்தில் அடியெடுத்து வைக்கும் போதே ஆணுக்கும் பெண்ணுக்கும் காம வெட்கை உண்டாகிறது. குழந்தைகளுக்கு 8 வயதிலிருந்து 12 வயதிற்குள்ளேயே உடல் ரீதியாகவும் மனோரீதியாகவும் காம நினைப்புகள் உண்டாகும். அறியாத விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் பிறக்கும். We have been created to love and to be loved. அம்மா, நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? என்னடி கேளு. நானும் உன்னாட்டும் பொண்ணு தானே? உனக்கு எதுக்கு வந்தது சந்தேகம்? பின்ன எனக்கே இது மாதிரி இல்ல. என்ன சிரிப்பு? அதிக பிரசங்கி. இந்த மாதிரி விவரம் கேட்ட கேள்வி எல்லாம் கேட்டா கரண்டியை காய்ச்சி சூடு போட்டுடுவேன். ஆமா, என்னங்க இது பேசுறத கேட்டீங்களா? போக்கிரி பெண்களோட சேர்ந்து சேர்ந்து பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுதுங்க. பாரு அண்ணா, என் பேர் அண்ணம் இல்லைங்க, அன்னபூரணி. எத்தனை தடவை சொன்னாலும் என் பேர் மறந்துடுமே. அத காதை விட்டுட. பாரு அண்ணா, ராணி சென்ஸ்லெஸ் क्वेश्चन கேட்டா நீ நினைச்சிட்டு இருக்கற, ஆனா சயின்டிபிக் கேள்வி கேட்டா நான் நினைக்கிறேன். பாரு அண்ணா, இந்த வயசுல அதுக்கு இந்த மாதிரி சந்தேகம் உண்டாகிறது சகஜம். அதுக்கு சரியான பதில சொல்ல வேண்டியது நம்ம டியூட்டி. ஐயோ தலையெழுத்து. பாரு ராணி, அம்மா கையும் காலும் பார்த்தல்ல, உன் கை காலை விட பெருசா இருக்கு. எதனால?
அம்மா உன்னை விட 20 வயசு பெரியவ. நீயும் பெரியவளானதும் கையும் காலும் பெருசா வளர்ந்துரும். கை காலு வயிறு எல்லாம் பெருசா வளருமா டாடி? ராமா ராமா ராமா. அண்ணா அண்ணா உன் ராகத்தை நிறுத்து. ஆனந்த் இங்க வா. என்ன டாடி? பாரு ராணி, உங்க அண்ணனுக்கு மீசை முளைச்சிருக்கா? என்ன பாரு, எவ்வளவு பெரிய மீசை முளைச்சிருக்கு. எனக்கு தெரியும் டாடி, பெரியவனானதும் அண்ணனு கூட பெரிய மீசை முளைக்கும்னு. டாடி, எனக்கு மீசை முளைக்குமா? எப்போ முளைக்கும்? தொடப்பத்தால 4 போட்டா பொத்துக்கிட்டு முளைச்சிடும் மீசை. டாடி, அம்மா. அது ஒண்ணு இல்ல ஆனந்த், 5-6 வருஷம் போனா உனக்கும் மீசை முளைக்கும், அது நிச்சயம். பெத்த பிள்ளை கேள்விக்கு பெத்த தகப்ப சமாதானம் கேட்கவே அசிங்கமா இருக்கு. இனிமே அவன் அடுத்த கேள்விக்கு என்ன கேட்பான் தெரியுமா? டாடி, உன்னாட்டவே நானும் எப்ப சிகரெட் பிடிக்கிறதுன்னு. போதும், இது மாதிரி மோசமான கேள்வியை கேட்கும்படி தூண்டி விட்டுறாத. கர்ம கர்மம், இந்த வயசு பிள்ளைங்க இது எப்ப வளரும் அது எப்ப வளரும்னு கேள்வி கேட்கறத நான் எங்கேயும் பார்க்கல. அப்படியே கேட்டாலும் அதட்டாம சாந்தமா உங்களாட்ட பதில் சொல்ற அப்பாவையும் நான் எங்கேயும் பார்க்கல. கோவத்தை விட்டுட்டு நான் சொல்றத கொஞ்சம் கேளு அண்ணா. இவங்களுக்கு வந்த சந்தேகத்தை நாம தீக்கலன்னு வச்சுக்க, இவங்க வேற யாரையாவது கேட்பாங்க. அப்போ அவங்க இவங்களை கேலி பண்றதுக்காக கண்டபடி ஏதாவது சொல்லி வைப்பாங்க. அதுல இவங்க பயந்து போய் மனசுக்குள்ளேயே வேதனை வளர்த்துப்பாங்க. அதனால நல்லதானாலும் கெட்டதானாலும் பிள்ளைகளோட சந்தேகங்களை தீக்கிறது தாய் தகப்பன் பொறுப்பு. நான் புடவை கட்டுற இடத்துல உனக்கு என்னப்பா வேலை? போங்க. நீ புடவை கட்டிட்டு இருக்கேன்னு எனக்கு என்ன தெரியும்? உடம்புக்கு முடியலன்னு நேத்து நான் ஸ்கூலுக்கு போகல, அதுக்காக தான் ஒரு லீவ் லெட்டர் எழுதி கொடுப்பேன்னு வந்தேன். ஏன்பா, நேத்து உனக்கு உடம்புக்கு முடியலையா? தப்பா லீவ் லெட்டர் எழுதி கொடுக்க என்னால முடியாது. அந்த ரூம்ல தம்பி சுரேஷ் இருக்கான், அவங்கிட்ட போய் எழுதிக்கப்பா. நீயே கோபி தம்பி. கீழே பெருக்கணும், மேலே ஒரு கட்டில உட்காந்துக்கோ. முளைச்சி இன்னும் 3 இலை விடல, இப்பவே கைய அவ்வளவு நீளுதா? குத்துது லட்சி. இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்? வள்ளி மிட்டாயை சாப்பிடுற வயசு உனக்கு, பிள்ளைங்களை பத்தி இடுப்புல சுமந்துட்டு தெரியற வயசு எனக்கு. ரவுடி பசங்களோட சேர்ந்து நீ இப்ப ரொம்ப கெட்டு போயிட்ட. செவத்துல பாரு, ஸ்கூல்ல படிக்கிற பசங்க இந்த மாதிரி படங்களை ஒட்டி வச்சிருந்தா அதுங்களுக்கு படிப்பா வரும். இளமையின் ஆரம்பத்தில் காம உணர்ச்சி உண்டாவதும் உடல் உறவுக்காக இயங்குவதும் இயற்கையான நிகழ்ச்சி. அதை வைத்து இந்த வயதில் உள்ள எல்லோருமே காம உணர்ச்சிகளுக்கு உள்ளாகி தவறான பாதையில் செல்வார்கள் என்று நினைப்பது அறியாமை. கடந்த சில வருடங்களாக காதல் நாவல்கள், காமத்தை தூண்டும் கதைகள், சிருங்கார ரசமான சினிமாக்கள், காமக்கலை கவர்ச்சியை தாங்கிய வார பத்திரிகைகள் மக்களையும் நாட்டையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன.
இவைகளால் 15 வயதிலிருந்து 25 வயது இளைஞர்கள் எல்லாம் மனதிற்குள்ளேயே காம நோய்க்கு ஆளாகி பண்பில்லாமல் நடந்து கொள்வதும், படிக்கும் பெண்களை கேலி செய்வதும், ரவுடிகளைப் போல தெரிவதும், தரம் தாழ்ந்து நடந்து கொள்வதும் அதிகரித்து விட்டன. விளைவுகளை பற்றி கவலைப்படாத இந்த பருவத்தில் தான் பெண்கள் ஆண்களின் நட்புக்காகவும் ஆண்கள் பெண்களின் தோழமைக்காகவும் இயங்குவார்கள். ஒருவர் மீது ஒருவர் நட்பை வளர்த்துக் கொண்டு என் பாய் ஃப்ரெண்ட், என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்று பெருமை பேசி பரஸ்பரம் மோகத்தை வளர்த்துக் கொள்வார்கள். ஏமா ராதாராணி, அந்த கிருஷ்ணனுக்காக ஏங்கி ஏங்கி உன் கண்ணு சோர்ந்து போயிடுச்சு, உடம்பு கூட வாடி போச்சுடா குரு. விஷயம் தெரிஞ்சு கூட கலாட்டா பண்றது வில்லத்தனம். நாங்க வில்லனானாலும் உன் ஹீரோவை விட எந்த விஷயத்திலையும் குறைஞ்சு போயிடல. அந்த ஹீரோவை விட இந்த வில்லனுக்கு தான் காதல ஸ்பீட் அதிகண்டா. அட எந்த கோழ ஊதி அந்த கிருஷ்ணன் ராதையை மயக்க வச்சானோ? You mind your business. This is our main business. எங்களை கூட கவனிச்சுன்னு வச்சுக்க, கலியுக திரௌபதியா 4 பேரோட சுகமா இருப்ப. நாங்க வேத்து மனுஷங்க இல்லையே. நாம எல்லாரும் சேர்ந்து ஒரே காலேஜ்ல படிக்கிறோம். இப்ப எங்களை விட்டுட்டு வேற காலேஜ்ல படிக்கிற அந்த கிருஷ்ணனை லவ் பண்றது தர்மமா? அது கிருஷ்ண வந்துட்டாரு. டேய், ஹீரோ வந்துட்டான்டா. அப்ப வில்லன் நாம ஒதுக்கி போயிறது நல்லது. ராதா கிருஷ்ணன் பிரேமலீல ராத்திரி பகல் அதே என்ன பண்றீங்க? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.